ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட செப்பனியா 1 கூட வாசித்து தியானிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட முதல் பகுதியில் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்முடைய நடுவில், நம்முடைய குடும்பத்தின் நடுவில் தேவன் ஒவ்வொரு நாளும் இருக்கிறவராக வாழ்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் வேத வசனத்தில் அத்தனை அருமையான காரியங்களை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற. இன்றைக்கு உலகத்தில் தேவன் இல்லை என்று அநேகர் நினைத்து பல வேதனைகள், பல துன்பங்கள், கஷ்டங்களை அனுபவித்து தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேத புத்தகத்தில் எப்படிப்பட்ட வார்த்தை சொல்லியிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டும். அதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என் நடுவில் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிரச்சனையில், உங்கள் வேதனையில், உங்கள் கண்ணீரில் தேவன் உங்கள் நடுவில் இருந்து அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட வல்லமையுடையவர் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால்தான் அவருடைய வல்லமை நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய காரியங்களில் அவருடைய வல்லமை விளங்குகிறதாக இருக்கிறது. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தில் அவர் ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பதற்கு நம்முடைய தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறார், நம்முடைய குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, வல்லமையுடைய தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறதை நாம் உணர வேண்டும். அவர் ரட்சிக்கிற தேவன் என்பதை உணர வேண்டும். அடுத்ததாக அவர் நம்முடைய பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் மகிழ்ச்சி அடைகிற தேவனாக இருக்கிறார், சந்தோஷப்படுகிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட வாக்கியத்தை பெறுகிற நாம் எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், எதை குறித்தும் கலங்காமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எந்த பிரச்சனைகளை குறித்தும் கலங்கி அழ தேவையில்லை. ஆனால் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய மகிழ்ச்சியை அவர் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களோடு கூட இருப்பார். அவர் நம்மை விட்டு விலகாதபடிக்கு அவர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறவராக இருக்கிறார். எடுத்துக்காட்டாக நம்முடைய உறவினர்கள், மிகவும் பிடித்தமான உறவினர்கள் நமது மத்தியில் வரும்போது அவர்கள் போகாமல் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பதுண்டு. அதுபோல் தேவன் நாம் அதிகமாய் நேசிக்கும் போது அவருடைய அன்பு நம்முடைய குடும்பத்தில் விளங்கும் போது தேவன் ஒருபோது நம்மை விட்டு விலகாதபடிக்கு அமர்ந்திருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய நடுவில், நம்முடைய குடும்பத்தின் நடுவில், பிள்ளைகள் மத்தியில் தேவன் இருந்து அவர் அமர்ந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் வேதத்தில் சொல்லப்படுகிறது அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிற. ஒவ்வொருவரையும் பார்த்து, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து, உங்களை பார்த்து தேவன் கம்பீரமாய் மகிழ்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற. அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி நம்மை பார்க்கிறதுல, தேவன் நம்முடைய குடும்பங்களை பார்க்கிற, நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறதுல அவருக்கு அளவில்லாத மகிழ்ச்சியை தான் கம்பீரமாய் மகிழ்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்களை எந்தளவாய் தேவன் நேசிக்கிறார், நமது மத்தியில் இருந்து எந்தளவாய் நேசித்து மிகவும் மகிழ்ச்சியுடையவராக நம்மை பார்க்கும்போது அவருக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சி தான் கம்பீரமாய் மகிழ்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை அருமையான அன்பு மிகுந்த தேவனை நமது மத்தியில் எப்போதும் இருக்கும்படியாக நாம் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து தேவன் நடுவில் இருப்பதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்களும் அவருடைய வல்லமையை உணர்ந்து அவருடைய அதிசயங்களை, அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் மெய்யாகவே உங்கள் நடுவில் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதீர்கள். கர்த்தர் நம்முடைய நடுவிலிருந்து பெரிய
பெரிய காரியங்களை செய்யும்படியாக கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிற நீர் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிற வல்லமையுடைய காரியங்களை, ரட்சிப்பின் காரியங்களை, சந்தோஷமான காரியங்களை நீர் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறதற்காய் எங்களை குறித்து உம்முடைய மகிழ்ச்சிக்காய் கம்பீரத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் இதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடுவில் இருக்கிறதை உணர்ந்து நாங்களும் மகிழ்ச்சியாய் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வல்லமைகளை புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் நடுவில் இருக்கிறதை உணரும்படியான கிருபைகளை நீர் கொடுங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.